எல்லாமே சொல்றதுதான் சார். இப்ப அவரு ரொம்ப சீண்ட அது வந்து அரசியல் மாற்றமோ மாறலாம். நான் தான் சொல்ல ஆரம்பிச்சேன் விஷயம்லாம். நான் என்ன சொன்னேன்னா, நீங்க ரொம்ப ஒருத்தரை போய் நோண்டிட்டே இருந்தீங்கன்னா அவருக்கு வழியே இருக்காது. தெலுங்கானால வந்து நம்ம நின்றுலாம், அரசியல்ல வந்து நின்றுலாம். ஏன்னா அவருக்குன்னு ஒரு புஷ்பான்ற பேர் வந்துருச்சு. அவர் அரசியல் இன்னும் உங்களுக்கு எதிர நிற்க போறாரு, கேம்பெயின் பண்ண போறாரு. இல்ல உங்களுக்கு எதிராக இருக்க ஒரு பார்ட்டியில் நிற்பாரு. அவர் பார்ட்டி உடனே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அவரை இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவர் உடனே வந்து மாசிவா வந்துருவாரு. நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல வந்து நிற்க போறாரு. அப்போ எதுக்கு தேவையில்லாமல் ஒரு ஃபோர்ஸை உருவாக்குறீங்க தான் நான் வந்து என்னுடைய பல இன்டர்வியூவில் நான் கேள்வி கேட்டேன். பாலிசி டிசிஷன் எடுங்க. அப்சல்யூட்லி யூ ஆர் வெரி ரைட். தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்தாங்களோ, ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்து எதனால இது நடந்ததோ அதை நான் தவிர்க்க போறோம் அப்படின்றதுக்கு அரசாங்கத்துக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. அதோட நிறுத்தினமே தவிர தனி மனிதரா ஒருத்தரை டார்கெட் பண்ணி அடுத்தடுத்த கட்டம் ஆக்ஷன் எடுக்கிறதும், என்கொயரி பண்றதும், அவரை திருப்பி என்கொயரி கூட்டு போறதெல்லாம் என்ன பொறுத்தவரையும் வந்து தேவையில்லாத வேலையை பார்க்குறேன். அங்க இருக்கிற முன்னணி நடிகர்கள் அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ஆறுதல் சொல்ல நேரில் போயிருந்தாலுமே கூட அதையும் விமர்சனம் வச்சாங்க. ஆனா இந்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து யாருமே குரல் கொடுக்கலையே அப்படின்ற ஒரு விஷயமும் வைக்கிறப்பதான் எங்க அது அவங்க பிரச்சனைங்க. அதுல அது நம்ம தமிழ்நாட்டில் நடந்தப்பெல்லாம் அவங்க வந்து குரல் கொடுத்தாங்களா? இல்லைங்க, நியாயமா இருக்காது. சரி, இங்கே நடுவில் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. நிறைய படங்களுக்கு வந்து படங்களை தடை பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, விஸ்வரூப படம் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி பெரிய லெவலில் பிரச்சனை நடந்தது. ஞாபகம் இருக்கா? ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். தமிழ் இண்டஸ்ட்ரி கூட இருந்ததை தவிர தெலுங்கு இண்டஸ்ட்ரியெலாம் சப்போர்ட் பண்ணி ட்வீட் போட்டாங்களா? இல்லை. நான் சொல்றது உதாரணம் நிறைய படம் இருக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். தமிழ் இண்டஸ்ட்ரி நாங்களாம் கூட இருந்தோம், எல்லாருமே கமல் சார் கூட இருந்தோம், எப்படியாவது படம் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டோம். அப்புறம் சமாதானமாக போய் அதை ரிலீஸ் பண்ணோம்ல. ஸோ இதெல்லாம் வந்து இன்னொரு இண்டஸ்ட்ரியில இருந்து அவங்களுக்கு புரியாது இல்லை என்ன நடக்குதுன்னு. என்ன நடந்துட்டு இருக்கே தெரியாமல் எப்படி போய் அப்போஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து 2 ஸ்டேட்லையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு நியூட்ரலாக ஒரு கமெண்ட் கொடுக்குறேனே தவிர நான் வந்து இவங்களுக்கு எதிராக அவங்களுக்கு ஆதரவாக சொல்லலை. அதை அவங்க பண்ண முடியாதுல்ல. அவங்க படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகணும்ல. இப்போ ஒரு நடிகர் வந்து எப்படி குரல் கொடுப்பாரு? இப்போ நீங்க சொல்லுங்க, இங்க இருக்கிற ஒருத்தர் குரல் கொடுத்தாரு வச்சுங்களேன், இல்ல நீங்க அல்லு அர்ஜுன் எதிராக இதெல்லாம் பண்றது தப்புன்னு சொன்னா அடுத்து இவர் படம் டப்பிங் படம் அங்கே ரிலீஸ் ஆகும். கரெக்ட். என்ன ஆகும் அவருக்கு? அங்கே போகும்போது ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வரும். அதனால ஏன் குரல் கொடுப்பாங்க? அதனால அதெல்லாம் வாய்ப்பே இல்லை.